ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். இன்றைய பேர் மகளிர் உரிமை தொகைக்கு தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது பணம் வந்திருக்கு. வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் புதிய விண்ணப்பம் எப்போ தொடங்க போகிறாங்க போன்ற விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு ஒவ்வொரு அறிவிப்பு வெளியே உடனே நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணி வரோம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரிய வரும். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒவ்வொரு அறிவிப்பு வெளியே உடனே நம்ம சேனல் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது பணம் வந்திருக்கு. தற்போது 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் அப்ரூவல் பண்ணாங்க. மேல்முறை செய்த அனைவரும் அவங்க அப்ரூவல் அப்ளிகேஷன் அனைவருக்கு மேல்முறை பணம் தந்து கொண்டு வருகிறார்கள். மற்றும் முதல் தவணை அவங்க செலுத்தி கொண்டு வருகிறார்கள். தற்போது 14ஆம் தேதி அரசாங்கம் இந்த பணம் செலுத்தி கொண்டு வருகிறார். தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு உங்களுக்கு முன்கூட்டியே 10ஆம் தேதி அரசாங்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன்னா பேங்க்கில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருவதில்லை, உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். தற்போது மேல்முறை செய்த அனைவரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் 2, 3, 4, 5 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வந்திருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஏன்னா நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டோட நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் கண்டிப்பாக பணம் வர வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்திருக்கும். அப்படி லிங்க் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு மணி ஆர்டர் மூலியம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வெயிட் பண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வரலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 15ஆம் தேதி வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அரசாங்கம் ஒவ்வொரு நாளாக செலுத்தி கொண்டு வரலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏன்னா எஸ்எம்எஸ் வருதில்ல, அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்திருந்தால் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் 5ஆம் தவணை வந்திருக்கு. தற்போது 5ஆம் தவணை இந்த மகளிர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருவர்களுக்கு இந்த மூலியம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள். 5ஆம் தவணை வந்திருக்கு. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் யாருக்குமே எஸ்எம்எஸ் வருவதில்லை. ஆனால் சில பேருக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வருது. அது மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எஸ்எம்எஸ் வராத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கு. வராத பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு மணி ஆர்டர் மூலியமாக வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் பொங்கல் பண்டிகை முடிந்த உடனும் கூட உங்களுக்கு வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தற்போது புதிய விண்ணப்பம் எப்போ தொடங்க போகிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு புதிய விண்ணப்பத்திற்கான அப்ளிகேஷன் தரப்போகிறோம் சொல்லியிருக்காங்க. அது மூலிமா உங்களுக்கு எப்படி புதிய விண்ணப்பம் உங்களுக்கு செய்வாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு முகாம் மூலியமாக நடத்தப்பட்டு உங்களுக்கு புதிய விண்ணப்பம் பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் நியாய விலை கடைகள் மூலியமாக உங்களுக்கு டோக்கன்கள் தரப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு முகாம் நடத்தப்பட்டு அது மூலியம் நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருங்க. அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மற்றும் அதற்கு தேவையான தகுதிகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ண முடியாது, நீங்கள் தேட முடியாது. நீங்கள் அதனால் மேக்ஸிமம் இல்லாத ஆவணங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம சேனலில் வீடியோ போட்டுறது நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து எல்லா டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றும் மேல்முறை செய்யாதவங்க அவங்க தகுதி பட்சத்தை அவங்க புதிய விண்ணப்பம் செய்யும்போது நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்களும் எல்லாமே டாக்குமெண்ட்ல எல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இறுதிக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் அதற்கு டேட் அரசாங்கம் அறிவித்து விடுவாங்க. அறிவித்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகலாம். நீங்கள் அதனால் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்க அறிவித்தோடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அது மூலியம் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்க வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் இருக்கும். அப்படி ஆன்லைன் ஆஃப்லைனாக சொல்லிட்டு நம்ம சேனல் தொடர்ந்து பதிவு போடும்போது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ தற்போது பொங்கல் பரிசு பற்றி பார்க்கலாமாங்க. பொங்கல் பரிசு வகுப்பு தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இன்றைக்கி பொங்கல் பரிசு வகுப்போட உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதன் கூட உங்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கம் பணம் உங்களுக்கு தரப்படும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த பணம் உங்களுக்கு கைரேகை வைத்தால் மட்டுமே உங்களுக்கு தராங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்கள் அட்டையில் யாராக இருக்காங்களே அவங்க மட்டும் தான் போய்ட்டு வாங்க முடியும். அவங்க கைரேகை வைத்தால் மட்டுமே உங்களுக்கு பணம் தராங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் சைன் பண்ணி அமௌண்ட் வாங்க முடியாது. நீங்கள் கைரேகை வைத்து நீங்கள் சைன் பண்ணால் மட்டும் உங்களுக்கு அமௌண்ட் தராங்க. அது மூலியம் நீங்கள்
பார்த்து வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கரெக்டாக போயிட்டு வாங்க. உங்களோட டோக்கன் வந்து எந்த தேதியில் இருக்கோ அந்த தேதியில் போய்ட்டு நீங்கள் வந்து பணம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். டோக்கன் வந்து பெறாமல் இருப்பாங்க. அவங்க வந்து சில வேலையை வந்து அவங்க வந்து வெளியே போயிருப்பாங்க. அதன் மூலியம் வந்து அவங்க வந்து டோக்கன் வந்து பெறாமல் இருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அறிவித்திருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகையை ஜனவரி 13, 14 ஆகிய தேதிகளில் அந்த பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பெற்றுக்கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டோக்கன் வந்து பெறலாம் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து 13, 14 தேதியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அருகில் உள்ள நியாய விலைக் கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேட்ச் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் அரிசி அட்டை அனைவரும் வந்து நீங்கள் வந்து டோக்கன் பெறலாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 13, 14 தேதியில் வந்து நீங்கள் வந்து போய் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் நியாய விலைக் கடைகள் வந்து இயங்கும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பொங்கல் பண்டிகை ஒட்டி வரும் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நியாய விலைக் கடைகள் இயங்கும். அதற்காக ஈடாக 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேஷன் கடைக்கு விடுமுறை சொல்லிட்டு அரசாங்கத்தை அறிவித்திருக்காங்க. ஆனாலும் மேக்ஸிமம் வந்து எல்லாமே பார்த்துங்க நீங்கள். இதுக்குள்ளே நீங்கள் வந்து போய் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த தேதியில் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறாது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன கிடைக்குதுன்னா வந்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் 1000 ரூபா ரொக்கம், வேட்டி சேலைகள் வந்து தராங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கேட்டு வாங்க நீங்கள். வேட்டி சேலை வந்து அவங்க வந்து தராங்க அவங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு வந்து எதனா பொருள் வந்து கிடைக்கப்படலைன்னா கீழே கம்ப்ளைண்ட் நம்பர் வரும். உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். அது மூலியம் வந்து கம்ப்ளைண்ட் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து புதிய அறிவிப்பு வந்து வெளியாடுன்னு நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது மூலியம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு எதனா டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.